வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஆகஸ்ட் மாத ராசி பலனை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒரு பெண் வரன் பார்த்துட்ருக்காங்க. வயது 27, நட்சத்திரம் பூராடம், ராசி தனுசு, படித்தவங்க, திறமையானவங்க, அழகானவங்க. ஒரு நல்ல வரன் தேடுறாங்க. உங்கள் வீட்டில் உங்களுடைய மகன் அல்லது உங்களுடைய சகோதரன் யாராவது இருந்தாங்கன்னா அந்த வயது, ராசி இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஒரு எலைட்டில் தான் தேடிட்டுருக்காங்க. ஸோ நல்ல வரன், நல்ல படித்த ஒரு திறமையான, ஒரு அன்பான, ஒரு உறுதியான ஒரு ஆண் மகன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்படி வரன் இருந்ததுன்னா info@lifehoroscope.in அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பரை ஷேர் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு டைரெக்டாக பேசுகிறேன். ஃபர்தராக அது என்ன ஆகுதுன்றதை அந்த ஹாரோஸ்கோப் மேட்சிங்கை பொறுத்து முடிவெடுப்போம். இந்த வீடியோட எண்டில் இதை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸை நான் கொடுக்குறேன். லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் தொடர்ந்து எல்லா சபையும் மாதம் கொடுத்துட்டு தான் இருக்கும். lifehoroscope.in இந்த சைட் மட்டும் தான் நம்மளுடையது. இதில் இருக்கக்கூடிய அனைத்து சேவைகளும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அண்டு இந்த lifehoroscope.inல தொடர்ந்து எல்லா விதமான அப்டேட்ஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கு. நட்சத்திரம், வாஸ்து, நியூமராலஜி, மாத பலன், வருஷ பலன், பெயர்ச்சி பலன்கள் அத்தனையும் இருக்குது. நீங்கள் உள்ளே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கிளியராக பார்க்க முடியும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட, உறவுகளோட. தொடர்ந்து பாருங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப். தேங்க்யூ. மேஷராசி. ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா மந்த்தும் உங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இருக்கேன். ஸ்டில் மேஷம் ஆகஸ்ட் 2024 குரு செவ்வாய் கூட்டணி. இந்த குரு செவ்வாய் கூட்டணி அப்படிங்கிறது எந்த இடம்? செகண்ட் ஹவுஸ். இது ராசி, லக்னம் ரெண்டுத்துக்குமே தான் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். சூப்பர் இம்போஸ் பண்ணி தான் பார்க்கணும். பட் குரு செவ்வாயுடைய காம்போ மேஷம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதுக்கு பேர் குரு மங்கள யோகம். அது மட்டும் கிடையாது. உங்களுடைய மேஷத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய், ஃபஸ்ட் ஹவுஸ் லார்டு. 9க்கு அதிபன் தான் குரு. 1ம் 9ம் ஒன்றா இணையம். அதுக்கு பேர் ஒரு யோகம், ராஜயோகம். ஒரு நல்ல நல்ல கிரக அமைப்பு மேஷத்துக்கு. புதன், சுக்கிரன் அவங்களும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க 5th ஹவுஸில். சூரியன் கடகத்திலேருந்து 4th ஹவுஸ்லேருந்து 5th ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிடுவார் 16th ஆஃப் ஆகஸ்ட். நல்ல பிளானட்டரி பொசிஷன். 22ஆம் தேதி தான் உங்களுக்கு புதன் இந்த மாதம் வக்ரம் அடைஞ்சிரும். ஸ்டார்டிங்லேயே 22ஆம் தேதி புதன் பின்னோக்கி வரும். அதை பற்றி உங்களுக்கு பெருசாக வருத்தம் இல்லை. சூரியன் வராது. சுக்கிரன் 25ஆம் தேதி கேதுவோட 6ஆம் இடத்துல போய் இணைஞ்சிரும் சுக்கிரன். அதே மாதிரி செவ்வாய் 26ஆம் தேதி செவ்வாயோட நகர்வு, குருவை விட்டு பிரிஞ்சு போயிடுவார் 3rd ஹவுஸ்க்கு. இவ்வளோ தான் டிரான்சாக்ஷன் நடக்க போகுது. சனி ரிமைன்ஸ் சேம், அதே வக்கரத்தில் அப்படியே 11ஆம் இடத்துல மேஷத்துக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிடலாம். கரியரை பொறுத்த வரைக்கும் சனி வக்கர காலமாக இப்போ இருக்குது. குரு செவ்வாயுடைய கூட்டணி பலமான நேரம். புதன் சுக்கிரன் 5th ஹவுஸில். என்னுடைய கால்குலேஷன் நான் சொல்கிறேன். மேஷ ராசியில் மேஷ லக்னத்தை நீங்கள் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல தசாபுத்தி காலங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, கரியரில், ஜாபில், பிஸ்னஸில் ஏதாவது ஒரு முயற்சியில் இருக்கிறீங்க, ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து ஒரு முயற்சியில் இருக்கிறீங்க, இது வேகமாக பண்ணணும், இன்னும் வேகம் எடுத்துருங்க. ஏன்னா இன்னும் ஒரு 8 மாதங்கள் உங்களுக்கு அந்த 7.5 சனியை நெருங்கிடுவீங்க. முடிவுகள் எடுக்கிறதுல குழப்பம் வேண்டாம். வேகமாக, தைரியமாக உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப், உங்களோட பிஸ்னஸ், உங்களோட இன்கம் அது என்ன அப்படிங்கிறத கிளியராக, ரொம்ப கிளியராக, பர்ஃபெக்டாக பிளான் பண்ணிவிடுங்க. நல்ல நேரம் இது. நல்ல நல்ல கோச்சார பலன்களில் இது ரொம்ப நல்ல நேரம். ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூப்பர் இம்போஸ் பண்ணி செக் பண்ணிங்க, வெரிஃபை பண்ணி ஜாப், கரியர், பிஸ்னஸ் சைடில் என்ன முடிவோ அதை ஸ்ட்ராங்காக, போல்டாக, தைரியமாக எடுக்கிறதுக்கு சரியான நேரம் இது கரியரில். பொதுவாக இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும், ப்ரொஃபஷனல் லைஃப் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நீட்டாக போயிடும். அதாவது ஏற்கனவே செய்கிற வேலை, தொழில் நீட்டாக போயிடும். வக்கரமாக இருக்கிற சனி வேகமாக இந்த பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிடும். என்னென்ன பெண்டிங் ஒர்க் வச்சுருக்கீங்க அத்தனையும் முடித்து கிளியர் பண்ணிடும். அதுதான் வக்கர சனி. வேகம் எடுத்துடும், அது ஸ்பீட் கொடுக்கும். கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் ஒர்க்கில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரும். 2வது ஃபேமிலி, கல்யாண விஷயம், குடும்ப வாழ்க்கை, திருமண முயற்சியில் உள்ளவங்களுக்கு இதுதான் சரியான அந்த யோக காலம். குரு மங்கள யோகம். குரு மங்கள யோகம்னா மங்கள பலன்கள், வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகள், நல்ல பலன்கள் நடக்கிற நேரம் இது. அதுக்கு துணையாக சுக்கிரனும் இருப்பார். ஸோ ஆகஸ்ட் மாதம் நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, ஆடி மாதம்
எப்படி பண்ணுறது, பேச்சுவார்த்தை செய்கிறதுக்கும் அந்த முயற்சி எடுக்கிறதுக்கும் சரியான டைமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 16ஆம் தேதி உங்களுக்கு ஆடி முடிஞ்சிடும், ஆவணி மாதம் வந்துடும். ஸோ நீங்கள் எல்லாம் ஏற்பாடு செஞ்சீங்கன்னா 16க்கு அப்புறம் உங்களுக்கு டேட் இருக்குது. ஏன்னா ஆகஸ்ட் 25 தான் உங்களுக்கு டிரான்சிஷன் வந்து அடுத்தது செவ்வாயும் சுக்கிரன் நடக்கும். ஸோ கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். திருமணம் செய்கிறது, குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்கிறது, ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் அழகாக ஒரு நல்ல அந்யோன்யமாக ஒற்றுமையோடு. ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு, மேஷம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய ராசி. செவ்வாய் தான் ரத்த சம்பந்தப்பட்ட உறவு, சகோதரன் எடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் திருமணம் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ திருமணம் என்பது இரு நபர்கள் ஒரே உறவாக, ஒரு வாழ்க்கையாக, ஒரு கணவன் மனைவியாக, ஈருடல் ஓர் உயிர், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையாக நீங்கள் ஏற்பட போகிறீங்க அப்படின்னா, அப்போ இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட கிரகம் வலிமை அடையும். இப்போ நேரம் நல்லா இருக்குன்னா இருவரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு சக்ஸஸ் ஆகும். நீங்கள் சப்போஸ் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு நல்ல காரியத்துக்கு இப்போ நம்ம வந்து வித்துடுவோம், ஒரு முதல் துவக்கத்தை செய்வோம் அப்படின்னு நினைக்கிறீங்க, இதுக்கெல்லாம் பலன் ரொம்ப நல்லா இருக்குது. மேஷம் குடும்பத்துக்கும் ரொம்ப அருமையான நேரம், திருமணத்துக்கும் அருமையான நேரம், குழந்தை பாக்கியம் அருமையான நேரம். அதே மாதிரி மாணவர்கள், இந்த மாதம் உங்களுக்கு என்ன லக் அப்படின்னா, புதன் சுக்கிரன் சேர்ந்துருந்தா ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட், ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்குது. எக்ஸாம்ஸை பிளான் பண்ணுறீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்க, சூப்பராக இருக்க டைம். அதில் சூரியன் புதனோடையும் சேர்ந்துருவார் 16th, மறுபடியும் புதன் வக்ரம் அடைஞ்சு பின்னாடி வரும். உங்களுக்கு எதை பற்றியும் அதை பற்றி கவலையே இல்லை. வாக்குஸ்தானத்தில் குரு, நீங்கள் சொல்கிறத செய்து காட்டி சக்ஸஸ் பண்ணுற டைம் இது. மேஷம் கான்ஃபிடெண்ட்டாக பிளான் பண்ணி எக்ஸாமில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது ஒரு பொது பலனில். அடுத்தது நம்ம பார்க்குறது பெண்கள், இல்லத்தரசிகள், ஸோ ஹோம் மேக்கர்ஸ். குடும்பம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருந்தால் தான் குடும்பம் நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லா தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அந்த அமைப்பை இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்துரும். 25ஆம் தேதி வரைக்கும் ஆகஸ்ட்டில் எந்த விதமான பெரிய இடர்பாடுகளும் இல்லாமல், எந்த தொந்தரவுகளும் இல்லாமல், நினைத்தது செய்து பார்க்கக்கூடிய, நீங்கள் நினைத்த மாதிரி உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு நடந்துக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குது. இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். மன நிம்மதி, மன நிறைவு, அல்லது ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப ஃபேவராக பண்ணிட்டோன்ற ஒரு ஆறுதல் ரொம்ப நல்லா இருக்கு. ஹெல்த்து, ஏதாவது ஆரோக்கிய பிரச்சனை இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் 25 வரைக்கும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் தெரியல. குருமங்கள யோகம், சூரியனுடைய நகர்வு, சந்திரன், அது சந்திராஷ்டிரம் 1-2 நாள் இருக்கும். சுக்கிரன் கரெக்டாக உங்களுக்கு வந்து 25th உங்களுக்கு கேதுவோட நீச்சம் அடைவார். இந்த லாஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட், 4th வீக்குன்னு சொல்கிறோம். இந்த லாஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்டில் ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு அடிவயிறு பகுதிகளில் சுக்கிரன் வந்து கேதுவோடு சேர்ந்தால், சுக்கிரன்னா ஆண் பெண் அடையாளத்தை குறிக்கிற ஒரு கிரகம், அது கேதுவோடு சேரும் பொழுது அடிவயிறு பகுதிகளில் சில பேருக்கு சில இன்ஃபெக்ஷன்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது எல்ச்சி வரலாம். வந்தாலும் குரு பார்வை நிவர்த்தியை கொடுத்துரும். வரவே வராதுன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் வரணும் கிடையாது, ஒரு சிலருக்கு வரலாம். அது வந்தாலும் நிவர்த்தியை குரு பார்வை செஞ்சிடும், பயப்பட தேவையில்லை. செவ்வாயுடைய நகர்வு 3rd ஹவுஸில் போகும், உங்களுக்கு ஒரு தைரியம், ஒரு ஆதரவு கிடைக்கும். அதுக்கடுத்தது சீனியர் சிட்டிசன்ஸ், வயதில் மூத்தவங்க நிறைய பேர் கமெண்ட்ஸை படித்தேன். 80க்கு மேலே சொல்லுங்கள், 75க்கு மேலே சொல்லுங்கள். நான் சீனியர் சொல்கிறதே 60+, 60லேருந்து நீங்கள் 100, 120 இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் அதை கனெக்ட் பண்ணி பேசுகிறேன். இப்போது உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பலன் இருக்கா? ஏதாவது தைரியமாக ஏதாவது நல்ல ஒரு சுற்றுலாவோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக முடிவு எடுக்கிறதுக்கோ நல்லா இருக்கான்னா டெஃபினட்டாக நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கும் இது வந்து ஃபேவரபிளான சந்தோஷத்தை தரக்கூடிய மாதம். இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய மகன், மகள் அல்லது உங்கள் உறவுகள், அவர்கள் உங்களை ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன லெவல்லையாவது திருப்திப்படுத்துகிற அளவுக்கு ஏதாவது ஒரு செயல் உங்களை சந்தோஷப்படுத்தும். மேஷம் 2024 ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. எந்த முயற்சி எடுத்தாலுமே உங்களுக்கு கடவுளே துணையாக இருக்கிற மாதிரி ஒரு பலமான ஒரு மாதமாக நான் பார்க்குறேன். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்த பொது பலனை ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். நிறைய பேர் கமெண்ட்ஸை ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களாம் ஷேர் பண்ணுறீங்க. முதல்ல ராசியாக லக்னமான்ற குழப்பம் இன்னும் கூட நிறைய பேருக்கு இருக்குது. ராசி என்பது உங்களுடைய மனநிலை, உங்களுடைய மனசில் எப்படி ஆசைப்படுவீங்க,
உங்கள் மனசு எப்படி நினைக்கும்ன்றது தான் அந்த ராசி. அப்போ நீங்கள் பலனை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, உங்கள் ஆசை எப்படி இருக்குது, உங்கள் ஆர்வம் எப்படி இருக்கிறது அதை இண்டிகேட் பண்ணும். லக்னம் என்பது உங்களுடைய விதி. உங்களோட விதிப்படி அது எப்படி கோளுடைய நகர்வு இருக்குது, அது என்ன நடத்தும் அப்படிங்கிறதான் லக்னம். அதன் அடிப்படையில் ரிசல்ட்டை கொடுத்துரும். ஸோ லக்னத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. இப்போ லக்னம்னா சூரியன், ராசினா சந்திரன். சந்திரன்னா மனசு உடம்பு, லக்னம்னா விதி ஆன்மா. அவ்வளோதான். அந்த மாதிரி புரிஞ்சுங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணி புரிஞ்சுங்க. ஸோ ரெண்டுமே தான் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்க்கணும். இதுக்கப்புறம் எல்லாரும் கேட்குறது இது நடக்கலையே, அது நடக்கலையே, இது நடக்கலை, நீங்கள் சொல்கிறீங்க இந்த ராசிக்கு அப்படி இருக்குது, அந்த ராசிக்கு இப்படி இருக்குது, இன்னும் ஏன் எனக்கு வேலை போயிடுச்சு, அது போயிடுச்சு. எல்லாரும் நான் பேசும்போதும் பர்சனலாக நான் அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ மேஷ ராசி குரு சூப்பராக இருக்கார், ஆஹா ஓஹோன்னு சொன்னீங்க, ஆனால் எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சில பேர் சொல்கிறாங்க. பார்த்தா அவங்க மீன லக்னம். அதே மாதிரி சில பேர் வந்து இப்போ நான் வந்து நீங்கள் சொன்னீங்க கன்னி ராசி எக்ஸ்ட்ராடரியாக குரு பார்வை வந்திருக்கு, நல்லது நடக்கும். பட் ஆனால் லக்னம் கேட்டால் கடக லக்னம். ஸோ லக்னத்துக்கு ஒரு ப்ரையாரிட்டி இருக்குன்றதை புரிஞ்சுங்க. அடுத்தது உங்கள் ஹாரோஸ்கோப்பை சூப்பர் இம்போஸ் பண்ணுங்கள். இப்போது ஒரு பாசிட்டிவ் சொல்கிறோம், ஒரு நெகட்டிவ் சொல்கிறோன்னு வச்சுப்போம். ஒரு பாசிட்டிவ் சொல்கிறோம், ஒரு நெகட்டிவ் சொல்கிறோம். பாசிட்டிவ் நடக்கலைன்னு சில பேர் கஷ்டப்படுறீங்க, நெகட்டிவ் மட்டும் நடக்குதுன்னு சில பேர் கஷ்டப்படுறீங்க. கரெக்டு தான், நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி, அதுக்கு விளக்கம் கொடுத்துட்றேன். உங்கள் சுய ஜாதகத்தில் தோஷமே இல்லைன்னா நான் சொல்கிற நெகட்டிவே நடக்காது. தோஷமே இல்லைன்னா என்னென்னா நெகட்டிவாக பிளானட்ஸ் கன்ஜெக்ஷனே ஆகலை, எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நீட்டாக அட்லீஸ்ட் ஆவரேஜாக இருக்குது, நியூட்ரலாக இருக்குது. தோஷம் சொல்கிறது இல்லை நெகட்டிவ் சொல்கிறது நடக்கவே நடக்காது. உங்கள் ஹாரோஸ்கோப்பில் பாசிட்டிவாக நிறைய பிளானட்ஸ் பொசிஷன் ஆயிருந்ததுன்னா நான் சொல்கிற பாசிட்டிவ் மட்டுமே நடக்கும். அப்போது அந்த ஹாரோஸ்கோப்லேயே தோஷங்கள் இருந்ததுன்னா அப்போ தான் நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன மைனஸ்லாம் நிறைய தெரியுது, உங்களுக்கு பெருசாக தெரியுது. இதுதான் வித்தியாசம். இதுக்கு தான் நான் ஒரு முறையும் உங்கள் சுய ஜாதகத்தை முதல்ல ரீட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா கிளியராக புரியும் உங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன. அதை நீங்கள் அப்படியே சூப்பர் இம்போஸ்னால் என்னென்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு ஹேண்டில் ஒரு ஹாரோஸ்கோப் சார்ட்டை கிளியராக வச்சுக்கோங்க. இப்போ நடக்கிற டிரான்சிஷனாக அதுக்கு மேலே அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படி ஃபீல் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி எது பொருந்துது அப்படிங்கிறது தான். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்குது, ஹாரோஸ்கோப்பே எங்களுக்கு தெரியாது. லேர்ன் ஆஸ்ட்ரோவில் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அதை படிக்க உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான், ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். செல்ஃபாகவே நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்பை அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒவ்வொரு மாதமும் நான் வந்து கிளாரிட்டி கொடுத்துட்டு தான் இருக்கேன். அப்புறம் உங்களுடைய பர்சனல் டேட் ஆஃப் பர்த் ஆர் டைம்லாம் இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடாதீங்க. ஜென்ரல் கமெண்ட்ஸ் நீங்கள் போடுங்க, ஏன்னா நாங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு எங்களுக்கு நல்லாயிருக்கும். பாசிட்டிவாக ஃபீல் பண்ணினா பாசிட்டிவாக ஷேர் பண்ணுங்கள். உண்மையிலேயே உங்களுக்கு இது எவ்வளோ தூரம் மேட்ச் ஆகணும் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப அது சந்தோஷத்தை கண்டிப்பாக தரும். இன்னும் என்ன பெட்டரான வீடியோலாம் நிறைய போட்டிருக்கீங்க, இந்த வீடியோ பண்ணுங்கள், அது நிறைய வீடியோ பண்ணிட்டேன். நீங்கள் திரும்ப அந்த கமெண்ட்ஸ் போடுறீங்க, அதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். எல்லா நட்சத்திரத்துக்கும் வீடியோ பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களை நீங்கள் அப்படியே ஒரு மூவி பார்க்குற மாதிரி தெரியும். அந்தளவுக்கு அதை ரிசர்ச் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். மேட்சிங்க்கும் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இது இல்லாமல் ஏதாவது டைட்டில் இருந்தால் கொடுங்க, நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அப்புறம் நான் முன்னால் சொன்ன விஷயம், இந்த வீடியோடைய ஓப்பனிங்கில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு நல்ல வரன், ஒரு பெண், என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் எலைட் மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணி வரன் பார்க்குறாங்க. எனக்கு பர்சனலாகவும் நல்லா தெரியும், ரொம்ப வருஷம் பழக்கம்னால சொல்கிறேன். ஒரு பெண், வயது 27, அவங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க, திறமையானவங்க, இப்போ பிஸ்னஸில் இருக்காங்க, அழகாகவும் இருப்பாங்க. ஒரு நல்ல வரன் எதிர்பார்க்குறாங்க. அந்த வரன் நல்ல ஒரு எய்ம் அண்ட் ஆம்பிஷன் உடையவராக இருக்கணும். லைஃப்பில் ஒரு நல்ல ஆம்பிஷனாக இருக்கணும், நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறவராக இருக்கணும். அது அவங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அவங்களும் அவருக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும், ஓரளவுக்கு வெல்த் இருந்தால் போதும். ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஃபேமிலி கல்ச்சர் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய நட்சத்திரம் நான் ஏற்கனவே சொன்னேன், பூராட நட்சத்திரம் தனுசு ராசி, அண்ட் அவங்களுடைய லக்னமும் தனுசு லக்னம். ஸோ யாராவது அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா info@lifehoroscope.in இந்த மெயிலுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். கிளியராக நீங்கள் டைட்டிலே போட்டுருங்க, திஸ் இஸ் ரிகார்டிங் அந்த பிரைடுடைய கம்பேட்டபிலிட்டிக்காகன்னு சொல்லி போட்டுருங்க. ஸோ அதை நான் பார்த்துட்டு உங்கள் நம்பரும் ஷேர் பண்ணுங்கள், இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் நம்பர், இல்லை உங்களுடைய யார் உங்களுக்கு அந்த கன்சர்ன் பர்சனோ உங்கள் நம்பர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அதை ரீட் பண்ணிவிட்டு ஹாரோஸ்கோப் மேட்சிங்கும் பார்த்து, ஏன்னா ஹாரோஸ்கோப்போடு ஷேர் பண்ணிவிடுங்க. ஹாரோஸ்கோப்பையும் நான் பார்த்துட்டு ஓகேனா நான் உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறேன். ஃபர்தராக என்னன்றதை பேசுவோம். அடுத்தது முக்கியமானது என்னென்னா, தனுசு ராசியாக இருக்கிறதுனால ரிஷப ராசி, துலாம் ராசி, கடக ராசி அப்ரோச் பண்ண வேண்டாம். இந்த மூணும் பொருந்தாது. ஈவன் தனுசு ராசியே இருந்தாலும் மூலா நட்சத்திரம் மட்டும் இருந்தால் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது நட்சத்திரங்களில் பூராடம் நான் சொல்லிட்டேன், பெண்ணுடைய நட்சத்திரம் பூராடம். நீங்கள் யாராவது பூராடமே பிறந்திருந்தால், இல்லை பூரம் இல்லைனா பரணி, இல்லாவிடில் நீங்கள் வந்து உத்திரட்டாதி, பூசம், அனுஷம்,
இந்த நட்சத்திரங்களை பிறந்திருந்தாலும் அது பொருந்தாது. ஏன்னா ரஜ்ஜு பொருத்தம் கிடையாது. மற்றவர்கள் அப்ரோச் பண்ணலாம். ஜாதகத்தில் பெண்ணுடைய ஜாதகத்தில் தோஷம் கிடையாது. அதே மாதிரி தோஷம் உள்ளவர்கள், சப்போஸ் ராகு கேது தோஷம் இருக்குது, இல்லைன்னா வேறு ஏதாவது மாங்கல்ய தோஷம் அந்த மாதிரி இருந்ததுன்னா வேண்டாம். செவ்வாய் தோஷம் அப்படின்னு இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா அது வி கேன் கன்சிடர். செவ்வாய்க்கு நிறைய நிவர்த்தி உண்டு. ஸோ செவ்வாய் தோஷம் உள்ளவங்க அப்ரோச் பண்ணலாம். நிவர்த்தி இருக்குது, அதை செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு விருப்பம் இருக்கிற பட்சத்தில் info@lifehoroscope.in அந்த மெயில் ஐடியில் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த மாத பலனோட. பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.